ஸ்கின் ஒயிட்னிங். எல்லாருமே ரொம்ப அப்சஸ்டா இருக்காங்க அந்த ஒயிட்னிங் மேல. ஏன்னா வந்து இன்னனோட கலர் டோன் பாத்தீங்கன்னா எல்லா கலர்ஸ்க்கும் இருக்கு. பட் வந்து இந்த ஒயிட்னிங் அப்படிங்கிறது செலிபிரிட்டிஸ்ல இருந்து எல்லாருமே பண்ணிக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து நிறைய பேர் வந்து யங்ஸ்டர்ஸ் டீனேஜர்ஸ் என்ன பண்றாங்கன்னா கண்ட கண்ட க்ரீம் எடுத்து மூஞ்சில தேய்ச்சிக்கிறாங்க. ஸோ ஒரு ஃபேமஸான இன்ஃப்ளூயன்சர் கூட அப்படிதான் ஒரு ஒயிட் பியூட்டி க்ரீம் ஏதோ வந்து யூஸ் பண்ணி பயங்கரமா அவங்களுக்கு வந்து விட்லிகோ லெவலுக்கு வந்து ஆயிருக்கும். அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ இந்த ஸ்கின் ஒயிட்னிங் க்ரீம்ஸ் பண்றனால எந்த அளவுக்கு அது ஹார்ம்ஃபுல்லா ரியாக்ட் ஆகும்? ஆக்சுவலா பாத்தீங்கன்னா வந்து brown skin people are more protected to skin cancer compared to the whites. That is because நம்ம ஸ்கின்ல இருக்கிற the natural melanocytes, that அந்த brown color கொடுக்குற அந்த melanocytes actually protects you from UV radiation. ஸோ நம்ம நேச்சுரலாக வந்து நம்ம மைண்ட் செட் எப்படி இருக்கணும்னா ஹெல்த்தியாக ஒரு ஸ்கின்னை மெயின்டைன் பண்ணுறது தான் வந்து நம்ம மைண்ட் செட்டாக இருக்கணும். பட் ஆனால் நம்ம சொசைட்டியில் வந்து அந்த பொண்ணு வெள்ளையா இருக்காடா, வெள்ளையா இருக்கிறவன் வந்து பொய் சொல்ல மாட்டான், இந்த மாதிரி தான் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கிறதுனால மார்க்கெட்டில் வந்து அதை யூஸ் பண்ணி நிறையா ஸ்டெராய்ட் காம்பனன்ட்ஸ் இருக்கிற மாதிரி க்ரீம்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஒரு க்ரீம் நீங்கள் வாங்கும்போது அதில் இன்க்ரீடியன்ட் லிஸ்ட் இல்லைனாலே அதில் ஸ்டெராய்ட்ஸ் இருக்குன்னு அர்த்தங்க. ஸ்டெராய்ட்ஸ் வந்து போட்ட உடனே அப்படியே பளிச்சுன்னு இருக்கிற மாதிரி ஒரு நல்ல எஃபெக்ட் கொடுக்கும். பட் அதை நிறுத்திட்டிங்கன்னா அதோட சைடு எஃபெக்ட்ஸ் வந்து அதோட ரீபர்கஷன்ஸ்லாம் வந்து இட் இஸ் வெரி டேஞ்சரஸ். ஸோ அப்படி மார்க்கெட் பண்ணுற க்ரீம்ஸ் வந்து இட் ஹேஸ் டு பி பேன் ஃப்ரம் த மார்க்கெட் ஃபார் ஷோர். ஓகே.